Hi students, today we are going to see Economics Unit 1, Money, Savings and Investment. In these lessons we are going to see money, savings and investment. Our learning objectives to know about the evaluation of money, to know about the value, nature, function and importance of the money, to understand about savings and investment, to know about the black money. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம், மணியோடைய எவாலுவேஷன், எப்படி எல்லாம் அது வளர்ந்துருக்கு மணி, அதுக்கப்புறம் அதனோட வேல்யூ, நேச்சர், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, மணியை நம்ம எப்படி சேவிங் பண்ணுறது, இந்த பிளாக் மணியை எப்படி வேர்ல்டுலேருந்து கரெக்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். தி இன்ட்ரோடக்ஷன் பார்ட். Money is a fascinating subject and full of curiosities. It is important to capture this element for the students. The history of money and how various forms were used at different times is an interesting story. Modern forms of money are linked to the banking system. ஸோ மணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான சப்ஜெக்டு. அண்ட் தென் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த லெசனில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மணியோட இம்பார்ட்டன்ஸை போகிறாங்க. ஸோ மணி நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில், ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் மணியை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதை பற்றி தான் இந்த லெசனில் நான் உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம். மணி இஸ் எ ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி விச் ஹேஸ் ஈஸ்ட் தி டே டு டே டிரான்சாக்ஷன், valuing goods and service, and has allowed us to store the wealth and trade in future. Money is anything which is widely accepted in payment for goods or in discharge of other business obligations. ராபர்ட்சன். ஸோ மணி அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையான தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மணினால் நம்மளுடைய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனையோ பொருள் தேவைப்படுது. ஸோ அதையெல்லாம் வாங்கிறதுக்கு இந்த மணி நமக்கு ரொம்பவே ஈஸியாக சேஞ்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொருள் வாங்கிறதுக்கு, அண்ட் தென் நம்ம பணம் கொடுக்க வாங்க, அண்ட் தென் சர்வீஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே மணி நமக்கு ரொம்பவே தேவை. அண்ட் தென் இதை நம்ம மணியை பத்திரமா சேமித்து வைக்கிறத வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நம்மளுடைய ட்ரேடு, நம்மளுடைய பரிவர்த்தனைக்கும் நம்மளுடைய பண்ட மாற்றத்துக்கும் இது ஃப்யூச்சரில், ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மணி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ராபர்ட்சன் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிங்கிறது எல்லா விஷயத்துலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு மணி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் எவால்யூஷன் ஆஃப் மணி, மணி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். தி வேர்டு மணி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ரோமன் வேர்டு மோனிட்டா ஜோனா. ஸோ இந்த மணி அப்படி எதுலேருந்து டிரைவ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோனிட்டா ஜோனா அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனிச்சு. ஸோ இது என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் வேர்டு. அண்ட் தென் இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ரோமன் காடஸ் அண்ட் தி ரிப்பப்ளிக் ஆஃப் மணி ஆஃப் ரோமன் எம்பையர். ஸோ ரோமன் வேர்டில் ரோமன் காட்ஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் இந்த வேர்டு. The Indian rupee is derived from Sanskrit word rupya which means silver coin. ஸோ இந்தியனுடைய மணி நம்ம என்னன்னு சொல்கிறோம், ருப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேர்டு எதுலேருந்து டிஸ்கவர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. ஸோ சான்ஸ்கிரிட்டில் ருப்பியா அப்படின்னா சில்வர் காயின் அப்படின்ற மீன் பண்ணுறாங்க. டுடே வி யூஸ் பேப்பர் நோட்ஸ் காயின்ஸ் ஆஸ் மணி. ஸோ இன்றைக்கி நம்ம பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் எல்லாம் நம்ம மணியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் தென் டுடே வி யூஸ்
but the evolution of this stage has not happened overnight. It took thousands of years. There are many stages of evolution of money. The earliest and primitive stage is barter system. ஸோ இந்த மணி இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பேப்பர் மணி. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய ருப்பீஸ் நோட் எல்லாமே பேப்பர் மணின்னு சொல்லுவோம். அண்ட் தென் காயின்ஸும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ டுடே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த பேப்பர் மணி அப்படிங்கிறது சும்மா சீக்கிரமாக வந்தது கிடையாது. இது வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் எடுத்திருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலேயுமே எடுத்திருக்குது இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. ஸோ இயர்லி ஸ்டேஜை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேரட்டர் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா? பேரட்டர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ் without the use of money in the primitive stage. A barter system is an old method of exchange. This system has been used for centuries and long before money was invented. ஸோ இந்த பேரட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ். ஸோ என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பொருளை கொடு அப்படின்றது தான் வந்து இந்த பேரட்டர் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல வந்து மணிங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ மணி இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறது தான் இந்த சிஸ்டம். ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு, ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த பேரட்டர் சிஸ்டம். பீப்புள் எக்ஸ்சேஞ்சு சர்வீஸ் அண்ட் குட்ஸ் ஃபார் அதர் சர்வீஸ் அண்ட் குட்ஸ் இன் ரிட்டர்ன். ஸோ பீப்புள் வந்து அவங்களுடைய பொருளை கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்குவாங்க, அல்லது அவங்கக்கிட்ட பொருள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யறது. இந்த மாதிரி இதுதான் வந்து பேரட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி வேல்யூ ஆஃப் bartering items can be negotiated with the other party. Bartering does not involve money, which is one of the advantages. ஸோ இந்த பேரட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரேட் அப்படிங்கிறது வந்து இதுதான் அப்படின்ட்டு ஃபிக்ஸட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த பேரட்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஹென்ஸ் பேரட்டர் சிஸ்டம் ஹேட் மெனி டிஸ்எஃபிஷியன்ஸ் லைக். ஸோ இந்த பேரட்டர் சிஸ்டமில் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா மணிக்கு ஒரு நெசசரி கிடையாது. ஆனால் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். ஸோ இப்போ நமக்கு தேவையான பொருள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்களுக்கு தேவையான பொருள் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க நம்மளால முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸோ வேல்யூ, ஸோ அந்த பொருளை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுற வேல்யூ வந்து கிடையாது. ஸோ இந்த பொருளுக்கு இந்த மதிப்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டுக்குவாங்க. இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ். ஸோ அந்த வர்த்தகத்துக்குள்ளே வந்து கரெக்டாக டிவைஸ் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு பற்றாக்குறை. அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த். ஸோ அந்த அவங்களுடைய திங்ஸை வந்து, ஸோ இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து பேரட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பொருளை தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அவங்களால அமௌண்ட், பணமோ அல்லது பொருள் மற்றபடி சேர்த்து வைக்க முடியாது, சேர்த்து வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவால்யூஷன் ஆஃப் மணி. ஸோ மணி வந்து எந்தெந்த ஸ்டேஜஸில் எவால்வேட் ஆகிருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா? கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, near money and recent forms of money. Money has evolved through different stages according to the time, place and circumstance. ஸோ மணி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி. கமாடிட்டி மணினா உங்களுக்கு தெரியும், ஸோ பொருள் கொடுத்துட்டு பொருள் வாங்கிறது. அண்ட் தென் மெட்டாலிக் மணினா உலோக பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சம் மெட்டல்ஸ்,
ஸோ சில்வர், காப்பர், அலுமினியம், கோல்டு இந்த மாதிரி மெட்டல்ஸை யூஸ் பண்ணுற பணம். அண்ட் தென் பேப்பர் மணி, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மணி. அண்ட் தென் கிரெடிட் மணி, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸு இதெல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். ஆர் பேங்க் மணி, ஸோ பேங்க் மணி, ஸோ பேங்க்கில் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, ஸோ அதுவுமே வந்து நமக்கு இந்த கேட்டகரியில் தான் வரும். அண்ட் தென் நியர் மணி அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, ஸோ நியர் மணி அண்ட் தென் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி இது எல்லாமே வந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து அதனுடைய டைம், பிளேஸ் அண்ட் தென் சர்க்கம்டென்ஸை பொறுத்து இதனுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டி மணி. ஸோ கமாடிட்டி மணினா என்ன? அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து நாம் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை அவங்கக்கிட்ட கொடுக்குறது. ஸோ கமாடிட்டி, ஸோ பண்ட மாற்று முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. In the earliest period of human civilization, any commodity that was generally demanded and chosen by common consent was used as money. Goods like furs, skins, salt, rice, wheat, utensils, weapons, etc. were commonly used as money. Such exchange of goods for goods was known as barter system. ஸோ இயர்லி பீரியடு, ஸோ இயர்லி ஹியூமன்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பொருள் தேவை. ஸோ அவங்களுக்கு மணினா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு தேவையான திங்ஸுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற திங்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எதெல்லாம் வந்து மணியை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸு, ஸ்கின்ஸு, சால்ட்டு, ரைஸு, வீட்டு, யுட்டென்சில்ஸ், வெப்பன்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸு அவங்கக்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குதோ அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணுன்ற திங்ஸை வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் இந்த சிஸ்டமை வந்து பேரட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட்ஸ் கொடுத்துட்டு குட்ஸ் வாங்கிக்கிறது. அண்ட் தென் மெட்டாலிக் மணி. வித் ப்ராக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், commodity money changed into metallic money. Metals like gold, silver, copper, etc. were used as they could be easily handled and their quantity can be easily ascertained. It was the main form of money throughout the major portion of recorded history. ஸோ ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக கமாடிட்டி மணிலேருந்து அவங்க மெட்டாலிக் மணிக்கு சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ மெட்டாலிக் மணியில் அவங்க என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த காயின், ஸோ அவங்க கோல்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் ஹை, சில்வர் கோல்டு விட கொஞ்சம் ரேஞ்ச் கம்மி, காப்பர் சில்வரோட கொஞ்சம் ரேஞ்ச் கம்மி அப்படின்ட்டு அதுக்கான வேல்யூவை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற மெயின் போர்ஷன்ஸ், ஸோ மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மெட்டாலிக் மணியை பேஸ் பண்ணது தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டியூரிங் தி ஆன்ஷியன்ட் டைம். ஸோ ஆன்ஷியன்ட் பீரியடில் பேரட்டர் சிஸ்டம் வந்து எப்படி, ஸோ அவங்களுக்கு குட்ஸை கொடுத்துட்டு குட்ஸை வாங்குறாங்க. இதுதான் வந்து ஓல்டு பீரியடில் யூஸ் பண்ணுது. அண்ட் தென் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா எவால்யூஷன் ஆஃப் மணி. ஸோ மணி வந்து எப்படி ஒரிஜின் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரட்டர் சிஸ்டம். ஸோ இந்த பேரட்டர் என்ன பண்ணுறாங்க, ஸோ திங்ஸை கொடுத்துட்டு திங்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பேரட்டர் சிஸ்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை கொடுத்துட்டு நம்ம வேணுன்ற திங்ஸை வாங்கிக்குவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பேரட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு. ஸோ மெட்டாலிக் மணி. ஸோ மெட்டாலிக் மணியில் என்ன, கோல்டை வந்து கோல்டு மட்டும் இல்லை சம் அதர் காயின்ஸை கூட நம்ம மெட்டாலிக் மணியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தி கோல்டு, சில்வர், காப்பர் ஆர் சேஞ்ச்டு ஆஸ் எ மெட்டாலிக் மணி. ஸோ இந்த மெட்டாலிக் மணி வந்து மெட்டல்ஸ் ஸோ வெயிட் அதிகமாக இருக்கும், நம்மளால ரொம்ப தூரத்துக்கு கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அந்த ரீசனில் பேப்பர் மணி வந்து நமக்கு டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ பேப்பர் மணி அப்படிங்கிறதும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கார்டு மெத்தடு. ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ மணி வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ நமக்கு தேவையோ நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணிஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட்
ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணிஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ ஏடிஎம்ஸு, பேங்க்ஸு, ஆன்லைன்ஸு, மொபைல் பேங்கிங். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வேர்ல்டில் நிறைய பிளேசஸ்க்கு போகிறோம். ஸோ நம்ம போகிற இடத்துக்கு எல்லாமே நம்மக்கிட்ட அமௌண்ட் நம்மளால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? ஸோ அது நமக்கு சேஃபும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி நமக்கு வந்திருக்குது. ஸோ ஏடிஎம்மில் நம்ம எங்கேருந்து வேணாலும் பணம் போடலாம், நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தையும் எடுக்கலாம். ஸோ பேங்க் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக இருக்குது. ஸோ நம்ம நமக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்கில் நம்ம வேர்ல்டு எங்கேருந்து வேணாலும் மணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் கூட நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ நமக்கு இன்னமும் ஈஸியாக மொபைல் பேங்கிங் வந்துச்சு, நெட் பேங்கிங். ஸோ மொபைலில் நம்ம ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எவால்யூஷன் ஆஃப் மணி. ஸோ மணி வந்த ஹிஸ்ட்ரி இதுதான். அண்ட் தென் டின் காயின்ஸுக்கு டின்னி அப்படின்ட்டு நேம் வச்சாங்க. அண்ட் தென் மெட்டாலிக் காயின்ஸ் பாருங்கள், மௌரியா பீரியடில் யூஸ் பண்ண காயின்ஸ் இது வந்து மௌரியா பீரியட்ஸில் யூஸ் பண்ணது. இது பண்ண ஹர்ஷபான்ஸ் அப்படின்றவங்க, இது டெல்லி சுல்தான் அவங்களது, இதுவும் டெல்லி சுல்தான். இது வந்து டாங்கா. அண்ட் தென் ஷெர்ஷூரி காயின்ஸ், இது மௌரியாவோட காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டாலிக் காயின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கூட உங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து இந்த காயின் கலெக்டிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். அவங்க வச்சுருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். அண்ட் தென் பேப்பர் மணி. பேப்பர் மணி அப்படிங்கிறது இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணி ஃபார்ம். இட் வாஸ் ஃபவுண்ட் இன்கன்வீனியன்ட் ஆஸ் வெல் அஸ் dangerous to carry gold and silver coins from place to place. So invention of paper money marked a very important stage in the development of money. The development of paper money started on the basis of storage of gold, and the receipts were issued by the goldsmiths for the storages. These receipts of goldsmiths were substituted for money and become paper money. Paper money is regulated and controlled by Central Bank of the country. In India, printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India, which was established in 1935. At present, a very large part of money consists mainly of currency notes or paper money issued by the Reserve Bank of India. ஸோ மெட்டாலிக் மணிஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பேப்பர் மணின்னு ஒன்று வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பேப்பர் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோல்டோட ஸ்டோரேஜை வந்து இது பண்ணுறதுக்கு கோல்டு ஸ்மித் அப்படின்றவங்ககிட்ட வந்து ரெசிப்ட்ஸ் வாங்கினாங்க. ஸோ இந்த கோல்டு ஸ்மித் அப்படின்றவங்க தான் வந்து மெட்டாலிக் மணிக்கு சப்ஸ்டியூட்டாக பேப்பர் மணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பேப்பர் மணியை வந்து யார் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும்னு பார்த்திங்கன்னா, அந்தந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க். ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய ருப்பீஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வந்து எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1935 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பேப்பர் மணியை வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நேம் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் தென் அந்த கரன்சியோட நேம். ஸோ இந்தியாவோட கரன்சி நேம் என்னன்னு சொல்லுவோம், ருப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு கரன்சிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், பார்க்கலாம். And then credit money or bank money. Emergency of credit money took place almost side by side with that of paper money. People keep a part of their cash as deposit with banks, with which they can withdraw at their convenience through checks. The check known as credit money or bank money itself is not money, but it performs the same as function of money. So credit money
ஆர் பேங்க் மணி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் மணி மட்டும்தான் நம்ம கையில் வச்சுருக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நம்மளால் கேஷாக கேரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய மணியில் ஒரு பார்ட்டை வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அது நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம செக் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செக் வந்து நமக்கு மணி மாதிரியே தான் ஆக்ட் ஆகும், ஆனால் மணி கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸும் இந்த செக்குக்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நியர் மணி. The final stage in the evolution of money has been the use of bills of exchange, treasury bills, bonds, debentures, saving certificate, etc. ஸோ நம்மளுடைய நியர் மணி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பாண்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாண்டுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு இதில் வந்துடும். ஸோ நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பில்ஸு அண்ட் தென் நம்மளோட ட்ரெஷரி, நம்மளுடைய சொத்துக்கள், அண்ட் தென் பாண்ட்ஸு, அண்ட் தென் டிபெண்ட்ஸ், நம்மளுடைய சேவிங்ஸ், இது எல்லாமே வந்து நியர் மணியில் வரும். Now students, let us see the black money. Black money is any money on which it is not paid to the government. So government கணக்கு காட்டாத மணி எல்லாம் என்னது? black money. இந்த black money எல்லாம் என்ன பண்ணுவாங்க? illegal activities கண்ட்ரோல் பண்ணுறது தான் black money. கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, கணக்கு கட்ட மாட்டாங்க, ஆனால் வேறு பேங்க்கில் ஸ்மக்லிங்க்கு மற்ற கிரிமினல் ஒர்க்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க? பிளாக் மணின்னு சொல்கிறாங்க. லெட் us see the recap. The world money is derived from Roman word மென்டா ஜூனோ. இந்த வேர்ட்லேருந்து தான் அது வந்து என்னது? ரோமன் வேர்ட்லேருந்து ட்ரைவ்ட் ஆச்சு. barter system mean exchange goods and goods without the use of money. Some of the major stages through which money has evolved are competitive money, metallic money, paper money, credit money, near money, and recent form of money. Value of the money is means purchasing power of money over goods and services in country. So மணியோட வேல்யூவே அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் அதுக்காக குட்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணுறது தான் மணியோட வேல்யூ. மணி இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் ஃபங்க்ஷன். எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ் டு மணி. மணி இஸ் வாட் மணி டஸ். அதாவது மணியிலேருந்து நம்ம மணிக்காக, பணத்துக்காக நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்னது? மணி ஓரியன்ட் தான். சேவிங்ஸ், அதில் வந்து மணியை நம்ம சேர்த்து வைக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பிளாக் மணி இஸ் மணி ஏர்ன்டு த்ரூ எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் பை country regulations. ஸோ பிளாக் மணி பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹியர் வி கம்ப்ளீட்டட் தி லெசன்.